ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குயின்ஸ்வெல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பைனாப்பிள் கிரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப். இது வீட்டிலே பண்ண கெச்சப் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், லம்ஸ் எதுவும் இல்லாமல். நான் சுகர் பவுடரை ஆட் பண்ண மறந்துட்டேன், இப்போ ஆட் பண்ணுறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ண முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பைனாப்பிளை இதில் போட்டு நல்லா எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோட் ஆகிருச்சு. இதை 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். உடனே செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சேன் ஒரு 10 to 15 minutesக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. மசாலாலாம் பைனாப்பிளில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நான் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்தாச்சு. ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாம், ஸோ கொஞ்சமாக ஆயில் விட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளை ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு குக்காக கிட்டத்தட்ட ஒரு 5 minutes ஆச்சுங்க. குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடச்சா மட்டும் போதும். ஒரு சைடு குக் ஆனதும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான நம்மளோட பைனாப்பிள் கிரில் ரெடி ஆயிரும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஸ்பைஸியாக ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.